மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் செங்கல் தேர்தல் பரப்புரையில் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அளித்த பதிலையும் தற்போது பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. இருந்தது ஒரே கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நீங்க திருப்பி மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தென் சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் மனு தாக்கல் செய்தார். மேலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அதன்படி திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியன் துணை ஆணையர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கைய ராமச்சந்திரன் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்திகுமார் பாடியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.